இது ஒரு வெற்றி கூட்டணி. வேட்பாளர்களுடைய பெயர்களை பார்க்கின்ற போது இது நிச்சயப்படுகிறது. ஒரு வகையில் இந்த கூட்டணி அமைவதற்கு இதற்கு முன்னால் நடந்த ஒரு கூட்டம் காரணம் என்று நினைக்கிறேன். அந்த கூட்டத்தை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். ஸ்பெஷல் ஜெனரல் பாடி என்று தமிழ் பட தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக ஒரு கூட்டம் கூட்டப்பட்டது. அதில் வேடிக்கை என்னவென்றால், அந்த கூட்டத்திற்கு அன்றைய தலைவர் வரவில்லை. தலைவர் மட்டுமல்ல, முக்கியமான அவரோடு சேர்ந்த பல பேர் வரவில்லை. உடனே செயலாளர் ராதாகிருஷ்ணன் கொதித்து போனார். நியாயம்தானே, ஸ்பெஷல் தமிழ் பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய ஸ்பெஷல் ஜெனரல் பாடி இதே மாதிரி பெரும் கூட்டம் கூட்டப்பட்டிருந்தது. ஆனால் முக்கியமானவர்கள், முக்கியமாக தலைவர், மற்றவர்களும் வரவில்லை என்றபோது ராதாகிருஷ்ணன் அவர்கள் கூட்டத்தை பார்த்து கேட்டார். அவர் வரவில்லை. ஏன் வரவில்லை என்றால், அவர் அந்த சவுத் இண்டியன் ஃபிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அதில் அவர் பொருளாளர். எப்படி தமிழ் பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவர், ஆனால் தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபையினுடைய பொருளாளர். இது எப்படி வாய்க்கும்? இது என்ன நியாயம்? இங்கே பொருளாதார தமிழ் பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய ஒரு பிரச்சனை வருகின்ற போது தலைவராக இருந்து அதை தீர்க்க வேண்டியவர் அங்கே பொருளாளராக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அந்த பொருளாளராக இருக்கின்ற போது நம்முடைய பொருளாதார பிரச்சனைகள் வரும்போது எப்படி அவர் தீர்ப்பு சொல்ல முடியும்? அதனால்தான் அந்த எஸ்கேப். அந்த கூட்டத்திற்கு அவர் வரவில்லை. எனவே அன்று போடப்பட்ட அந்த பெரிய கூட்டம், பெரிய புரட்சி என்று சொல்லுவேன், எல்லாம் அவ்வளவு பேரும் இருந்து கொதித்து போனார்கள். தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டது. என்ன, தலைவர்களை பதவியிலிருந்து நீக்குவது என்று ஏகோபித்து அந்த ஜெனரல் பாடியில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை நான் நினைவு வருகிறேன். உங்களை அனைவருக்கும் தெரியும். அதில் ஒரு போராத காலம் என்னவென்றால், அதில் நான் தலைமை தாங்கினேன் அந்த கூட்டத்திற்கு. அதனால் அன்று போட்ட அந்த விதைதான் இன்று இந்த வெற்றி கூட்டணி அமைவதற்கு காரணம் என்று நான் நினைக்கவில்லை. அண்ணா நினைக்கிறார், அறிஞர் அண்ணா நினைக்கிறார். உங்களுக்கு வேடிக்கையாக இருக்கும், அறிஞர் அண்ணா எப்படி நினைக்க முடியும் என்றால், ஒரே ஒரு நிகழ்ச்சி நினைவுபடுத்துகிறேன். அண்ணா அப்பொழுது அரசியலில் எதிர்க்கட்சி தலைவர். ஒரு கோட்டையை நோக்கி ஒரு பெரிய எதிர்ப்பு அணி நடக்கிறது. அப்பொழுது அண்ணாவை கைது செய்ய வேண்டும் என்று ஆணை பிறக்கிறது முதலமைச்சரிடமிருந்து. உடனே அப்பொழுதிருந்து அந்த போலீஸ் கமிஷனர் அருள் அவர்கள் கொஞ்சம் கூட யோசிக்காமல் விரைவாக வந்தார். அண்ணாவை பார்த்தார். வண்டியில் ஏறுங்கள் என்றார் அதிகாரமாக. அண்ணா மிக பவியமாக சரி என்று சொல்லிவிட்டு வண்டியில் ஏறுகிறார். உடனே ஒரு நிமிஷம் என்று சொல்லிவிட்டு அண்ணாவை நிற்க வைத்து விட்டு
லத்தியை எடுத்து, யார் இது நடந்தது வரலாறு, அரசியல் வரலாறு, லத்தியை எடுத்து அண்ணா போட்டிருந்த அந்த சால்வை, அந்த துண்டை லத்தியில் எடுத்து அப்படியே எடுத்து தெருவில் வீசினார். அண்ணா பேசவில்லை. ஆட்சி மாறுகிறது. அண்ணா முதலமைச்சராகிறார். பக்கத்தில் இருக்கிற கலைஞர் துடிக்கிறார். ஏனென்றால் இந்த அருளை மாற்ற வேண்டும், மாற்றப்பட்டு மட்டும் இல்லை, அவரை பழிவாங்க வேண்டும், அவருக்கு தண்டனை என்று குதிக்கிறார். அது நியாயம். அண்ணா என்ன செய்தார் தெரியுமா? அதே அருளை, அதே போலீஸ் கமிஷனரை தன்னுடைய ஆட்சியையும் கமிஷனராக நியமித்தார். கலைஞர் கேட்கிறார், என்ன அண்ணா இப்படி செய்கிறீர்கள் என்று. அப்பொழுது அண்ணா சொன்னது தான் இன்று நான் சொல்கிறேன். அண்ணா சொன்னார், அவன் எவ்வளவு கீழ்ப்படிதலாகும், அவனுடைய கடமை இது. ஒரு போலீஸ் அதிகாரி என்ன செய்ய வேண்டும்? முதலமைச்சர் சொன்னால் அவருடைய வேலையை செய்ய வேண்டும். கழுத்திலே நான் துண்டு போட்டு கைவி போகக்கூடாது. அதற்காக அந்த தூக்கி வீசினார். அவர் கடமையை செய்தினால் என்னுடைய ஆட்சியிலும் அந்த கடமையை அவர் செய்வார் என்பதால் அவரே எனக்கு போலீஸ் அதிகாரி என்றார். அதுதான் என்று நடக்கிறது. கூட்டத்தில் ஸ்பெஷல் ஜெனரல் பாடி கூட்டத்திற்கு வரவேண்டிய தலைவர் அவர்கள், தமிழ் பட தயாரித்த தலைவர் வரவில்லை என்பதனால் அந்த அந்த சபையினுடைய எதிர்ப்பு வரும்போது இதே சபை, இந்த வெற்றி கூட்டணி இருக்கிறதே, இதில் இருக்கிறாங்க அத்தனை பேரும் அன்னைக்கு இருந்தார்கள். அவர்களுடைய விருப்பப்படி இந்த வெற்றி கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி வணங்குகிறேன். அடுத்தது இயக்குனர் சரண் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். கலைப்புலி தானு சார், செல்வமணி சார், இவங்க 2 பேரும் எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அங்கே வெற்றி நிச்சயம். இந்த அணியை வாழ்த்த வந்து அமர்ந்திருக்கக்கூடிய திரு வி.சி. குகநாதன் அவர்கள், ஏஎஸ் பிரகாசம் அவர்கள், இவங்களுடைய வார்த்தைகள் வந்து இந்த வெற்றி கூட்டணிக்கு ஒரு அச்சாரமாக கண்டிப்பாக அமையும். அவங்க இந்த மேடையில் இருக்கிறதுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் இந்த வெற்றி கூட்டணிக்கு. பொதுவாக இந்த எலெக்ஷனில் வேட்பாளர்கள் அவங்களுக்கு அவங்களாவே ஒரு ஓட்டு போடுவாங்க. அது பேர் வந்து செல்ஃபி ஓட்டு. இந்த செல்ஃபி ஓட்டு எல்லா வேட்பாளர்களும் போடுவாங்க. ஆனால் இதனுடைய ரிசல்ட் வரும்போது இந்த அணிக்கு எதிரில் நிற்கக்கூடிய அத்தனை பேருக்குமே செல்ஃபி ஓட்டு, அவர்களுடைய ஓட்டு மட்டுமே மிஞ்சும் அப்படிங்கிறது எனக்கு கண்ணுக்கு தெரியுது. இந்த கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்று தமிழ் திரைப்படத்துறைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் உதவக்கூடிய அத்தனை தகுதிகளும் கொண்ட அணியாக இதில் போட்டியிடக்கூடிய அத்தனை வேட்பாளர்களும் இருக்கிறார்கள். குறிப்பாக என்னுடைய நண்பர் போஸ் அவர்கள் இதில் வந்து பொருளாளராக இருக்கிறார். ஒரு நண்பன்கிற முறையில் எனக்கு வந்து நான் ஆல்ரெடி அவர் இப்போ பொருளாளர் ஆகிட்டதாகவே நான் கருதுகிறேன். அதே மாதிரி தலைவர் திரு தமிழ்குமரன் அவர்கள், இது வந்து நான் இந்த வரும்போதே கேட்டேன், செல்வமணி சார்கிட்ட கேட்டேன், இவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க, இவ்வளவு பேரும் ஒரு ஆர்வத்தோடு இருக்கிறாங்க, அப்புறம் எதுக்கு நம்ம எலெக்ஷனெல்லாம் நடத்தி செலவெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கணுமா, இது அப்படியே வந்து ஒரு அன்னபோஸ்டாகவே வந்து கொண்டு வந்துடலாமே அப்படின்னு. இல்லை அது ஜனநாயக முறைப்படி நம்ம வந்து அந்த தேர்தல் வச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொன்னார். ஸோ இது வந்து
இதில் போட்டியிடக்கூடிய அத்தனை வேட்பாளர்களும் என்னுடைய வாழ்த்துக்களையும், இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்ற நன்றியையும், இந்த வெற்றி கூட்டணிக்கு அத்தனை பேரும் வந்து ஓட்டு போட்டு இதை வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். இசையமைப்பாளர் அண்ணன் தீனா அவர்கள். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இது சிறப்பான வெற்றி அடையக்கூடிய முதற் கூட்டமே நான் வச்சுக்கலாம். இது வெற்றி கூட்டம் தான். இது வந்து ஒரு ட்ரையல். தமிழ் திரைப்படம் இன்னைக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்கும் சமயத்தில் தமிழ் திரைப்படத்தை காப்பாற்ற தமிழாகவும் நம் தமிழ் கடவுள் முருகன் அவதரித்த குமரனாகவும் இந்த மேடையில் தலைவராக வெற்றி பெற்று வரப்போகும் தமிழ் குமரனுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, மேலும் அவருக்கு அனுபவம் இருக்கான்னு நிறைய பேர் ஆலோசிக்கலாம். நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், நல்லது பண்றதுக்கு அனுபவம் தேவையில்லை, மனம் மட்டும் போரும். அந்த மனம் அவர்கிட்ட இருக்கு. அதே போல் இங்கு தற்சமயம் செயலாளராக இருந்து கொண்டிருக்கும் அண்ணனுக்கு, அருகில் இருக்கும் அண்ணனுக்கு இங்க என்ன சூழ்நிலை நடந்துட்டு இருக்கு, என்ன பிரச்சனை இருக்கு, என்னென்ன இந்த ப்ரொடியூசருக்கு தேவை என்பது நல்லா தெரியும். இந்த 3 ஆண்டு காலம் அவர் செய்யணும்னு மனசு வச்சிருந்தாலும் செய்ய முடியாம இருந்த நிர்வாகத்தை போற்றி அதை அகற்றி ஒரு புதிய நிர்வாகமாக தமிழ்குமரனை கொண்டு வந்து இதை செயல்படுத்த ஒரு படைத்தலைவனாக வந்து நின்று கொண்டிருக்கிறார். இவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுல என்ன ஒரு ஸ்பெஷல், என்னுடைய டியரஸ்ட் ஃப்ரெண்டு போஸ் இருக்காருங்க. போஸ் எப்பவுமே வந்து ரொம்ப சென்சிட்டிவ், ரொம்ப ரொம்ப கோவப்படுவாரு. ஆனா போஸ் கோவம் மட்டும் படாம நல்லா சாஃப்டா ஜாலியா இருந்து என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா நீங்க தான் வின் ஆக போறீங்க, உங்களோட சேர்ந்து மேடமும் இருக்காங்க. அதனால யூ ஆர் த லக்கி வின்னர், டோன்ட் வரி. அது மட்டும் அல்லாமல் இப்போ நான் பெப்சியின் துணைத் தலைவராக இருக்கேன். எனக்கும் நான் இசை சம்பந்தப்பட்டு தான் நிறைய பேசுவேன். இந்த பெப்சிக்கு வந்த பிறகு நிறைய அனுபவம் எனக்கே கிடைச்சிது. அந்த அனுபவம் வந்து என்னுடைய மானசீக குரு, என்னுடைய அண்ணன், எங்கள் பெப்சி தலைவர் ஆர்கே செல்வமணி அண்ணாவிடமிருந்து நிறைய நான் கற்றுப்பேன். அவர் ஒன்னேன்னு சொல்லார், யார் என்ன திட்டினாலும் கோச்சிக்காதன்னு. அது ஏன்னா இந்த ப்ரொடியூசர் கவுன்சில் எங்களை வந்து துன்புறுத்திச்சு பாருங்க. இந்த 3 வருஷம் நாங்கள் லைஃப்லேயே மறக்க மாட்டோம். ஆனாலும் எங்கள் அண்ணன் வந்து ஒரு ஒரு சின்ன அளவு கூட கோவப்படாம இந்த எங்களுக்குள்ள இந்த போராட்டத்தை வந்து நிவர்த்தி பண்ணி இன்னைக்கு ரொம்ப சுமூகமாக நாங்கள் இருக்கோம்னா அதுக்கு எங்களுடைய அண்ணன் 25,000 தொழிலாளர்களுக்காக காப்பாற்றக்கூடிய எங்களுடைய படைத்தலைவன் எங்கள் அண்ணனுக்கு இந்த மேடையில் அவர் பின்னாடி நான் இருக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் வந்து ஒரு திரைப்படத்தில் வந்து ஒரு படம் எடுத்தாலே இன்னைக்கெல்லாம் கஷ்டம். கிட்டத்தட்ட 45 வருஷமா படம் லீடிங் எடுத்துட்டு இன்னைக்கும் வந்து இந்த திரைப்படத்தில் ஜாம்பவானாக இருந்துட்டு இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் தானு அண்ணன் அவர்கள் இந்த மேடையில் இருந்து இந்த டீமை வந்து உருவாக்குறதுக்கு இவர் ஒரு முக்கிய காரணம் என்பதை நான் சொல்றேன். ஏன்னா அவருடைய எண்ணம் என்னன்னா இந்த தயாரிப்பாளர் சங்கம் மிகப்பெரிய அளவில் வரணுன்றது அவருடைய எண்ணத்தை பூர்த்தி செய்வதற்காகவே இந்த அணியை வந்து தயாரிச்சிருக்காரு. ஸோ இதில் எல்லாருமே, அது இல்லாமல் இப்போ இதில் இருக்கிற மற்ற நிர்வாகிகள்லாம் வந்து செயற்குழு உறுப்பினர்லாம் எக்ஸலன்ட். அதில் முக்கிய சொன்னால் எங்களுடைய தமிழ்மணி அண்ணன் இருக்கார். ஏன்னா எனக்கு முதல்ல வாய்ப்பு கொடுத்தவர் எனக்கு எங்கள் அண்ணன் இருக்காருங்க.
அப்புறம் என்னுடைய டியரஸ்ட் ஃப்ரெண்டு பிரவீன் காந்தி இருக்காரு, மாமா லவ்லி டைரக்டர், அப்புறம் நிறைய பேர் இருக்கா, ஆர்கெஸ்ட்ரா இருக்காரு. ஸோ இந்த டீம் எனக்கு பிடிச்சிருக்கு சார். நீங்கள் ஜெயிச்சு வந்த பிறகு எங்கள் தொழிலாளர்களுக்கு என்னைக்கும் நீங்கள் ஒரு பாசத்தோடும் அன்போடும் இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து அண்ணன் இயக்குனர் லிங்குசாமி அவர்கள் வாழ்த்து. எல்லாருக்கும் வணக்கம். போஸுங்கிற பேரை சித்தராஜ சார் கொஞ்சம் லேட்டாக சொன்னார், அதனால தான் உன் பேரை அடிக்கடி ரொம்ப பேர் சொல்கிறாங்க. நானும் என்னுடைய சகோதரருக்காக தான் இந்த விழாவுக்கு வந்திருக்கேன். சகோதரர்னா தமிழ்குமார் என்னுடைய சகோதரர். இந்த எலெக்ஷன் நிற்கிற எல்லாருமே என்னுடைய சகோதரர் சகோதரிகள் தான். எதிர்த்து நிற்கிற சகோதரர்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன், இப்படி ஒரு மேடை நீங்கள் கண்ணில் பார்த்துட்டீங்க. செல்வமணி சார், தானு சார், வாழ்த்து வந்திருக்கிற குணநாதன் சார் எல்லாரும் இருக்காங்க. இது எனக்கு அறிமுக கூட்டம் மாதிரியே தெரியல. ஒரு வெற்றி அடைஞ்சதுக்கு பிறகு இருக்கிற ஒரு ரொம்ப செய்கிறதுக்கு இருக்குது. இந்த விழாவில் பேசுறதுக்கான விஷயம் இல்லை. எந்த முடிஞ்சு போன விஷயத்தையும் நம்ம எடுக்கவே வேணாம். பெரிய பட்டியல் போட்டு எதையெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம், இன்றைக்கி சினிமா இருக்கிற இந்த நிலைமையில் எதெல்லாம் பாசிட்டிவாக கொண்டு போகலாம். உங்களோட செல்வமணி சார், தானு சார்லாம் இருக்காங்க. உட்காந்து நீ ஜெயிச்சின்னு நினச்சிட்டே வேலை செய்ய இப்போ இருந்த எதெல்லாம் ஆரோக்கியமாக எடுத்துகிட்டு போகணுமோ அதெல்லாம் கொண்டு போங்க. நாங்களும் கூட இருக்கோம். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்ததாக முன்னாள் பெப்சியினுடைய தலைவர், மூத்த உறுப்பினர் அருமை அண்ணன் விசி குகநாதன் அவர்கள் வாழ்த்துக்கிறார். வெற்றி வேணும்னா அதுக்கு ரெண்டு முக்கியமான விஷயம் வேணும். ஒன்று விடாமுயற்சி, ரெண்டாவது துணிச்சல். இந்த ரெண்டும் இருந்தால் வெளியே வெற்றி பெற்றிடலாம். ஆனால் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தில் வெற்றி பெறணும்னா துணிச்சல், விடாமுயற்சி ப்ளஸ் தானு. ஓகே தானே நான் சொல்கிறது? சரி, இப்போ நான் ஏன் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னா முக்கியமான விஷயத்த சொல்லணும். 67 தேர்தல் முடிஞ்ச உடனே அவெல்லாம் சேர்ந்து போய் ராஜாஜி கிட்ட கேட்டாங்க, ஐயா ஏன் நீங்கள் அந்த பக்கம் போனீங்க, கூட்டணியை அங்கே வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு ராஜாஜி சொன்னார், எப்போவுமே வெற்றியின் பக்கம் நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த அணி வெற்றி பெறும்னு எனக்கு தெரியும், அதனால் நான் அங்கே சேர்ந்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார். நானும் அதையே தான் சொல்கிறேன். இந்த கூட்டணி ஜெயிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும், அதனால தான் வந்திருக்கேன். தம்பி தமிழ்குமார் என்னை பார்த்தபோது நான் ஒரு கேள்வி கேட்டேன். 3 பேர் சொன்னால் நான் வரேன் அப்படின்னு. 10 நிமிஷத்துக்குள்ளே அந்த 3 பேரையும் எங்கூட பேச வச்சார். அதே மாதிரி ஆனால் ராதாகிருஷ்ணன் எங்கே இருந்தாலும் அவர் கூட நான் இருப்பேன். ஏன்னா கடுமையான உழைப்பாளி. இந்த திரை உலகத்தை பற்றி நிறைய தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எப்படியாவது இந்த தமிழ் திரைப்பட தொழிலை முன்னாடி கொண்டு எப்படியாவது ஒரு நல்ல இடத்துல உட்கார வச்சிடணும்னு நினைக்கிறாரு. அது இன்னைக்கு நேரத்தில் எத்தனை வருஷமாக நினச்சிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் இங்கே இருக்கிறவங்களெல்லாம் பாருங்கள், எல்லாரும் அனுபவம் மிக்கவர்கள், துணிச்சல் உள்ளவர்கள், எந்த காரியத்தையும் தயங்காமல் எடுத்து செல்லக்கூடியவர்கள். அவங்க மட்டும் இல்லை, உங்களையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான்லாம் என்னுடைய 20வது வயசில் தயாரிப்பாளர் ஆனவன்.
ஆனாலும் உங்களையெல்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே சந்தோஷமாக இருக்குது. இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கீங்க, வருங்காலம் சிறப்பாக இருக்கும். இப்போ இந்த கூட்டத்துக்கிட்ட வெற்றி அடைய போகிற அல்லது வெற்றி அடைஞ்ச இந்த நிர்வாகத்தினர்கிட்ட நானும் அதை தானசர்கிட்ட இப்போ தான் சொல்கிறேன், மறுத்துடாதீங்க தயவு செய்து. இந்த திரைப்பட தயாரிப்பாளர்களுடைய சங்கத்தின் சார்பாக ஒரு வங்கியை ஏற்படுத்த வேண்டும். அந்த வங்கி ஒரு வருஷத்தில் குறைஞ்சது 10 ப்ரொடியூசர்ஸுக்காவது ஃபைனான்ஸ் பண்ணணும். ஆனால் அந்த ஃபைனான்ஸ் பண்ணுறது எப்படி இருக்கணும்னா, எந்த முகதாட்சணியமும் இருக்கக்கூடாது. நல்ல கதை, நல்ல டெக்னீஷியன்ஸ், ஒரு நல்ல பட்ஜெட், இதெல்லாம் இருந்தால் ஒரு டீமை வச்சு நீங்கள் அப்படி ஒரு 10 படத்தை எடுக்கிறதா இருந்தால் நான் 10 பேரை 10 கோடி ரூபாய் உங்கள் பேங்க்கில் போட சொல்லி சொல்வேன். அதே மாதிரி பெப்சி நிச்சயமா உங்களுடைய அந்த 10 படத்துக்கு மிக 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 சலுகைகள் காட்டுவார்கள் என்பதை செல்வமணி சார்பாகவும் அந்த அறக்கட்டளையில் இருப்பவர் என்பதனாலும் நான் சொல்லிக் கொள்கின்றேன். ஆகவே அனைவரும் வெற்றி பெற வேண்டும். தானு அவர்கள் வழிநடத்துவார், நானும் கூட இருப்பேன். செல்வமணி எங்களுக்கு எல்லாருக்கும் முன்னாடி வந்து எல்லா விதமான உதவிகளையும் செய்வார். ஆகவே இந்த அணி வெற்றி பெறும். இனி தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களுடைய முகவரி வேறு மாதிரி இருக்கும். ஆகவே வெற்றி அடையுங்கள், நல்லதை செய்யுங்கள். வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய பொருளாளர் அண்ணன் சந்திரபிரபா ஜெயின் அவர்கள் வாழ்த்துரை. அனைவருக்கும் வணக்கம். நலன் காக்கும் அணி இன்னைக்கு உதயமாயிருக்கு. இதில் வெற்றி அப்படிங்கிறதுக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய வெற்றி இவர்களுக்கு காத்திருக்கிறது. 3/2 பங்கு ஓட்டுகள் இவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு எலெக்ஷன்லையும் நான் 25 வருஷமாக 30 வருஷமாக தமிழ் தயாரிப்பாளர் சங்கத்து எலெக்ஷனில் இன்வால்வ் ஆகியிருக்கேன். ஒரு 8 தடவை கமிட்டியில் நின்று இருக்கேன். இப்போ 2 டேர்ம்ஸாக நான் பொருளாதாரம் நின்றுருக்கேன். ஒரு இதுலேயும் நாங்களும் ஆதேசம் உட்காந்து கணக்கு போடுவோம், இவங்களுக்கு இவ்வளோ ஓட்டு வரும், இவங்களுக்கு இவ்வளோ ஓட்டு வரும் அப்படிங்கிறது. அதனால் அந்த கணக்கு இது வரைக்கும் தப்பாக போனதே கிடையாது. ஒரு இதுலேயும் சரியாக தான் வந்திருக்கு. ஸோ இந்த கூட்டணியை பார்க்கும்போது, இந்த வாக்காளர்களை இந்த ஓட்டு எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கு கண்டிப்பாக தெரியுது இவர்களுக்கு வெற்றி நிச்சயம். ஆனால் நீங்கள்லாம் உட்காந்து இந்த எலெக்ஷனே இல்லாமல் இவங்களை வழிவிட்டு இவங்கெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிக்கங்க. 1-2 பேர் அவங்கள நீங்கள் வேறு கமிட்டிலேயே போட்டு ஒரு குழு ஒன்று உருவாக்கி இந்த தேர்தல் இல்லாமல் பண்ணிங்கன்னா மிகவும் சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா தயாரிப்பாளர்களுக்கு வேலை செய்கிறதுக்கும் அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கும் அவங்களுக்கு ஒரு கவுன்சில், ஒரு தயாரிப்பாளர் சங்கம் தேவை. ஆனால் வெற்றி பெறதுக்கு இந்த ஓட்டில் இந்த எலெக்ஷனில் நிற்கிறவங்க எல்லாரும் நான் பார்த்துருக்கேன். எலெக்ஷன் வரைக்கும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ரொம்ப வேலை செய்வாங்க, செலவும் ரொம்ப செய்வாங்க. ஆனால் எலெக்ஷனில் ஜெயிச்சு வந்த பிறகு பார்த்தோம்னா அவங்க அந்த அளவுக்கு வேலை சில பேர் செய்கிறது கிடையாது. அதனால் அவங்களாம் ஒன்று கேட்டுக்கிறேன், நீங்கள் எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு வர்றது மட்டுமே குறிக்கோளாக நினைக்காதீங்க, வேலைகள் செய்யணும். ஏன்னா தயாரிப்பாளர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க, ரொம்ப பிரச்சனைகள் இருக்காங்க. தயவு செய்து யார் வெற்றி பெற்றவங்க இல்லை உங்களுக்கு வேலைகள் இருக்குன்னா இன்றைக்கி நிற்காதீங்க. அதுக்கப்புறம் எனக்கு வேலை இருக்குது, நான் 4-5 வருஷம் இருந்தேன். என்னுடைய வேலையில் என்றைக்குமே எல்லாருக்கும் தெரியும். ஃபோன் பண்ணால் 5 மினிட்ஸில் போய் செக் சைன் பண்ணிவிடுவேன், இல்லைனா என் ஆஃபீஸில் வர வச்சு செக் சைன் பண்ணிடுவேன். என்னால் 1 டே கூட டிலே ஆனது கிடையாது. அதனால் நான் கேட்டுக்கிறது எல்லாரும் ஒன்று தான், தயவு செஞ்சு எல்லாருமே உழைக்கணும், நினச்சி வேலை செய்யுங்க. உங்களுக்கு வெற்றிங்கிறது நிச்சயம். இதில் யாருமே, ஏன்னா எந்த கேண்டிடேட்டை பார்த்தாலுமே ஒருத்தருக்கு ஒரு கேண்டிடேட் முக்கியமாக இருக்கீங்க. திரு தமிழ் குமரன் அவர்கள் தயாரிப்பு தலைவராக வந்திருக்காரு, கண்டிப்பாக வெற்றி அடைவார். ராதாகிருஷ்ணன் சார் பற்றி சொல்லவே தேவையில்லை. அவர் உழைச்ச உழைப்புக்கு அவருக்கு வெற்றிங்கிறது கண்டிப்பாக நிச்சயம். அதுமாதிரி கபிலா நாசிர்,
அவங்க ஒரு கேப் விட்டு வந்திருக்காங்க. அவங்க எப்போவுமே நான் ரொம்ப நல்லா கூட்டுக்குள்ள வாங்குவாங்க. திரு சுரேஷ் அவர்கள் நாங்கள் ஒரு 2 வருஷம் ஒன்றா வேலை செஞ்சுருக்கோம், கூட இருந்திருக்கோம். ரொம்ப பிரமாதமாக அவரும் பண்ணுவார். ஸோ புதுசாக போஸ் அவர்கள் வந்து என்னுடைய பதவிக்கு வருவார், நான் இருந்த பதவிக்கு வராரு. சார் தயவு செஞ்சு நல்லா வேலை செய்யணும். உங்கள் திறமை பற்றி எனக்கு தெரியும், உங்களுக்கு எனக்கும் ரொம்ப ஆகாது. பட் இருந்தாலும் நான் வந்து மனசில் அதான் நினைக்கிறதே கிடையாது. உங்களுக்காக நான் ஓட்டு கேட்பேங்க தயவு செஞ்சு. ஓகே ஓகே போஸ். ஓகே லிங்குசாமி சார். ஓகே கமலக்கண்ணன் சார் துணைத் தலைவராக வராரு சார். வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. வெற்றி மட்டும் அடைய நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து உழைக்கணும் சார், வேலைகள் செய்யணும். நான் சொல்கிறது எல்லாருக்கும் அதுதான், அதை சொல்கிறேன். இதில் வந்து இப்போ என்னுடைய சுஜாதா விஜயகுமார் என்னுடைய தயாரிப்பாளர், அவர் அவங்க படமெல்லாம் நான் ஃபைனான்ஸ் பண்ணியிருக்கேன். இங்கே இருக்க எல்லா மோஸ்ட்லி ப்ரொடியூசர்களுக்கு நான் ஃபைனான்ஸ் பண்ணியிருக்கேன். அதனால் அவங்க வந்து நான் ரொம்ப லேட்டஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லவங்க, அவங்க வர்றாங்கன்றது ரொம்ப சந்தோஷம். தானு சார் நான் என்ன சொல்லணும், தானு சார் வந்து ஏப்பா அதனால் தானு சார் எங்கே இருக்கார், அன்றைக்கி வந்து சொன்னார் தானு சார், சார் நான் பண்ணியிருக்கேன், தமிழ் குமரன் சார் வந்து தலைவராக வச்சுக்கலாம். நான் சொன்னேன் பிரமாதமான ஐயா சார். ராதாகிருஷ்ணன் வந்து அவர் தளபதிக்கு ரொம்ப பிரமாதமாக இருப்பார். தலைவரை விட அவர் தளபதியாக இருந்தார்னா ராதாகிருஷ்ணன் நல்லா பண்ணுவார். எனக்கு தெரியும், அவரை நான் பார்த்துட்ருக்கேன். இப்போ அவர் 2 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டார். முரளி சார் வந்து அவர் ஒரு தனியாக நிற்கிறான்னு கேள்விப்பட்டேன். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவர் சொல்லியிருந்தாருன்னா இங்கே கூடவே இருந்திருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் கூட யாருக்கும் பிரச்சனை இல்லை. பட் அவர் என்னுடைய ஆஃபீஸில் பேசும்போது நான் வந்து இல்லை நான் நிற்க போகிறது இல்லை அப்படின்னு சொன்னார். ஸோ திருப்பி அவரோட மனசு மாறி இருக்கார். அதனால் வந்து அவர் வந்து 2 வருஷம் 2 டேர்ம்ஸ் இருந்துட்டார். 2 டேர்ம்ஸ் இருந்துட்டார். 3வது டேர்ம்ஸ் வந்து இன்னொருத்தர் வர்றது தப்பு இல்லை. தமிழ் குமரன் மாரி நம்ம அவங்களுக்கெல்லாம் நம்ம வழி விட்டோம்னா ஏதாவது நல்லது நடக்கும் இந்த கவுன்சிலில். ஏன்னா மிகப்பெரிய ஒரு லைக்கா ப்ரொடக்ஷன் பார்த்துட்டு இருந்தார். பெரிய பெரிய படங்கள் பண்ணார். உண்மையில் அவருக்கு திறமையும் இருக்குது, அவருக்கு எண்ணமும் இருக்குது. வந்தாருன்னா கண்டிப்பாக நல்லது செய்வார்னு நினைக்கிறேன். ஸோ கமிட்டி மெம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தமிழ் குமரன் சார், சாரி அழகன் தமிழ் சார், இவங்க சித்ரா லட்சுமணன், முரளி, கஃபார் சார், இவங்களாம் நாங்கள் பல தடவை கூட இருந்திருக்கோம். எல்லாம் ரொம்ப நல்ல உழைப்பாளிகள், நல்லா செய்வாங்க. மாதேஷ் இருக்கார். மாதேஷ் இன்னைக்கு பாம்பே போயிருக்காரு. பட் மாதேஷ் இருக்கிற இடத்துல நான் கண்டிப்பாக இருப்பேன். நான் இருக்கிற இடத்துல மாதேஷ் கண்டிப்பாக இருப்பேன். இந்த ஒரு தடவை தான் நாங்கள் வந்து நான் மாதேஷ் கூட இல்லாமல் இருக்கேன். மாதேஷ் வந்து கண்டிப்பாக வெற்றி அடைவார். நல்ல ஒரு டைரக்டர், நல்ல ஒரு தயாரிப்பாளர், உழைப்பாளி, கடும் உழைப்பாளி. நல்லா அவரை பற்றி எந்த குறையும் இல்லை. மற்ற எல்லாருமே அதாவது செயற்குழு உறுப்பினர் அனைவருமே ஒருத்தருக்கு ஒருத்தர். ஞானவேல் சார் இவங்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரியில் வரும்போது எங்கிட்ட தான் வந்தாங்க. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சிலருடைய பேர்கள் வந்து சொல்ல முடியாது, பட் எல்லாருக்கும் சொல்ல முடியல, தெரியாது, அவ்வளோ பேச தெரியாது எனக்கு. இருந்தாலும் எல்லாரையும் வாழ்த்துகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம். உங்கள் வெற்றி விழாவில் கலந்து கொள்வேன். நன்றி, வணக்கம். செயற்குழு உறுப்பினர்களின் சார்பாக நம்முடைய மூத்த தயாரிப்பாளர் அண்ணன் அழகன் தமிழ்மணி அவர்கள் பேசுவார். என் அருமை சகோதர சகோதரிகளே, தோழர்களே, தோழிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கங்கள். மேடையிலே வீற்றிருக்கின்ற என்னுடைய முன்னோடிகள், இவர்கள் அனைவரும் என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய எனக்கு பல உதவிகளை செய்தவர்கள். அண்ணன் குகநாதன் அவர்கள்தான் நான் 37 ஆண்டு காலம் சினிமா துறையில் இருந்து நான் பல தடவை ஈசி மெம்பராக இருக்கும்பொழுது அண்ணன் ராமநாராயணன் தலைமையில் இருக்கும்பொழுது திடீரென்று ஒரு நாளுக்கு எனக்கு ஃபோன் பண்ணி பொருளாளருக்கு ஒன்றே தான் நிறுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அண்ணன் தான் எனக்கு வந்து மறுபடியும் அறிவிச்சு, எனக்கு என்னன்னே தெரியாது. அந்த தேர்தலையும் நான் என்று வெற்றி பெற்றேன். அதிலிருந்து தொடர்ந்து நான் தயாரிப்பாளர் சங்கத்தில் நாங்கள் வந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். என்னால் முடிந்தது என்ன இருக்கோ அத்தனையும் நான் வந்து உங்களுக்காக செய்திருக்கின்றேன். எனக்கு மிக வேண்டியவர்கள் எல்லாம் இருந்தால் கூட, தலைமை பொறுப்பு இருந்தால் கூட, உங்கள் சார்பிலேயே நான் உங்களுக்காக வந்து பலமுறை போராடி இருக்கின்றேன், சண்டை போட்டிருக்கின்றேன். அதே போன்று இப்பொழுதும் இங்கு இருக்கின்ற இந்த அணி மிகப்பெரிய வெற்றியை பெறப்போன்ற அணி.
ஏனென்றால் ஒவ்வொருத்தரும் செயல் வீரர்கள். இப்பொழுது தேர்ந்தெடுத்திற்கு வந்திருக்க அத்தனை பேருமே செயல் வீரர்கள். ஒவ்வொருவரும் தன்னுடைய தயாரிப்பாளர்களுக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று வெறியோடு வந்திருக்கின்றார்கள். அதுவும் இந்த செயற்குழுவிலே இருக்கக்கூடிய ஆபீஸ் பேரர்ஸை பற்றி நான் சொல்லவே வேண்டியதில்லை. அவங்க எல்லாரும் இதில் மூத்த முன்னோடிகள். இதில் அதுவும் தம்பி தமிழ்குமரனை பொறுத்தவரை அவர் வந்து தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய ஒன்று பாரம்பரியம் என்று ஒன்று இருக்கின்றது, அரசியல் பாரம்பரியம். அந்த பாரம்பரியத்திலே வந்து இன்றைக்கு வரைக்கும் அவர்களுடைய குடும்பங்களுக்கு ஈடுபட்டிருக்கின்றார்கள். தொழிலாளர்களுக்காக பல போராட்டங்களை நடத்தியவர் அவருடைய தந்தையார். ஆகையால் இந்த வெற்றி கூட்டணிக்கு நாங்கள் அனைவரும் அவர்களோடு இந்த 26 மெம்பர்களும் பக்கபலமாக இருப்போம். இந்த மொத்த டீமும் வந்து இந்த உங்களுடைய அதாவது உங்களுடைய நான் வந்து உங்களிடம் வந்து இனி நான் வந்து உரிமையோடு கேட்கின்றேன். உங்கள் அத்தனை பேருடைய வாக்குகள் மட்டுமல்ல, இன்னும் இன்று வராமல் இருக்கின்ற நம்முடைய தயாரிப்பாளர்களுக்காக நீங்கள் சொல்லி அவ்வளவு பேருடைய வாக்குகளை நீங்கள் அளித்து எங்களை மாபெரும் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று இந்த அணியின் சார்பாக உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இயக்குனர் பிரவீன்காந்த் அவர்கள். வந்திருக்கும் வெற்றியை தீர்மானிக்கும் தமிழ் தயாரிப்பாளர் அத்தனை பேரின் பொற்பாதங்களை வணங்கி, இங்கே வெற்றியை உறுதி செய்ய மிகப்பெரிய தூண்களாக, அதாவது 100 தூணும் ஒரு தானுவும் ஒன்று. தமிழ் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் 100 தூணு ஒரு தானு. அதே மாதிரி அண்ணன் செல்வமணியை சொல்லும் போது செல்வம் மணி கிடையாது, அது செல்வ பீரங்கி. தமிழ் திரைப்படத்திற்கு அது ஒரு பீரங்கி. இந்த 2 மிகப்பெரிய ஆயுதங்களும் இந்த அணிக்கு, நலன் காக்கும் அணிக்கு பக்கபலமாக இருப்பது வெற்றி உறுதியாகிவிட்டது. அந்த வெற்றியின் உற்சாகத்தில் இன்னும் ஒரு 2 மாசம் நம்ம வந்து எல்லாரும் அடுத்த 2 மாசம் கழிச்சு தான். ஆனா இந்த அணியை பொறுத்தவரை இப்பொழுதே உற்சாகத்துக்கு வந்து விட்டோம். காரணம் இந்த தூண்களும் அந்த பீரங்கியும். லைக்கா அப்படிங்கிற வார்த்தைய இனிமே லைக்கா ஒருத்தர் இருப்பார்னா நம்ம தமிழ்குமரன் தான். எல்லாருக்கும் லைக்கா இருப்பார். லைக் என்பது விருப்பம், பிடித்தவராக இருக்கக்கூடிய ஒருவர் தமிழ்குமரன். குன்று இருக்கும் இடங்களில் எல்லாம் குமரன் இருப்பான். இந்த தமிழ் குமரன் இருக்கும் இடங்களெல்லாம் நன்று இருக்கும். குன்றுக்கு போற்றியாக இந்த நன்று இருக்கும் என்ற நம்பிக்கையில் நான் இந்த அணியில் சேர்ந்திருக்கிறேன். நம்ம ராதாகிருஷ்ண சாரை பத்தி பேசினா, போன இதுல பாத்தீங்கன்னா அவருடைய பெருந்தன்மை, நான் இங்க நிக்கிறேன். இங்க ராதாகிருஷ்ண சாருக்கு என்னுடைய நன்றி. ஏன்னா அவர் பெருந்தன்மையை அக்செப்ட் பண்ற, ஏன்னா எல்லாம் சேர்ந்தாதான் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். அதனால இந்த திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் முதல் முறையாக தமிழ் குமரன் என்ற பெயரில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் உச்சத்திற்கு செல்லும். அவர் நினைத்தால், ஏன் அவர் பின்னாடி நான் நிக்கிறேன்னா ஜெய்பன் நம்பிக்கையோட இருக்கேன்னா, அவர் நினைத்தால் இன்று கவர்மெண்ட் வந்து 4000 கோடி வந்து ஜியோ வந்து அலோகேட் பண்ணிருக்காங்க. தமிழ் குமரன் நினைத்தால் அவருக்கு இருக்கும் சக்தியில் அம்பானி அவர்களை நேரடியாக பார்த்து அழைத்து வந்து 1000 கோடியை அள்ளி கொடுக்க வைக்க சக்தி அவரிடத்தில் இருக்கிறது. இந்த டீம் மட்டும்தான் அதை செய்யும். அதற்கான எல்லா தகுதிகளோடு தமிழ்குமரன் வந்திருக்கிறார். அவர் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த டீமை பார்க்கறதுக்கு நிச்சயமா வெரி கலர்ஃபுல்லாகவும் ஆனஸ்டாகவும் இருக்கு. நம்ம முன்னாள் பொருளாளர் சொன்ன மாதிரி, பொருளாளர் அவர்கள் சொன்ன மாதிரி இது ஒரு அருமையான டீம். இதுக்கு முன்னாடி ஐயா நம்ம பெரியவங்க சொல்லும்போது, பிரகாசன் சார் சொல்லும்போது, பழி வாங்குற உணர்வுங்கிறது இங்க கிடையாது. ஏன்னா அவர் முயற்சி பண்ணாரு, முடியல. ஆனால் நாங்கள் முயற்சிப்போம், வெற்றியை உங்கள் காலடியில் அர்ப்பணிப்போம். நன்றி. இணை செயலாளராக வேட்பாளராக களத்தில் இருக்கிற அருமை சகோதரி சுஜாதா விஜயகுமார் அவர்கள். மேடையில் இருக்கிற பெரியவர்களுக்கு, தயாரிப்பாளர் சகோதர சகோதரிகளுக்கும், ஊடக நண்பர்களுக்கும், பத்திரிகையாளருக்கும் என்னுடைய வணக்கம். நலன் காக்கும் அணி பேர்லேயே இருக்கு.
ப்ரொடியூசர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு நல்லது செய்கிறதுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த அணியில் திரு தலைவர் தமிழ்குமரன் அவர்கள், துணைத் தலைவர்கள் ஆர்கே சுரேஷ், கமலக்கண்ணன் அவர்களும், செயலாளர்கள் ராதாகிருஷ்ணன் சார், கமிலா நாசர் அவர்களும், பொருளாளர் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களும், மற்ற கமிட்டி மெம்பர்ஸ் எல்லோருக்கும் இவர்களுடன் நான் புதுசாக இணை செயலாளராக வந்திருக்கேன். ஆக்சுவலாக சொல்லணும்னா எல்லாரை பற்றி நான் பேசுகிற அளவுக்கு நான் இல்லை, ஏன்னா நானே புதுசு. அத்தனை பேரும் இதில் ஏற்கனவே இருந்துட்டு நல்லா செயல்பட்டு எல்லாருக்கும் நல்லது செஞ்சவங்க தான். அந்த நம்பிக்கையில் தான் நான் வந்திருக்கேன். நம்ம ஒன்று செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், அதாவது வந்துட்டு நம்ம புதுசாக ஏதாவது செய்கிறோம்னு சொன்னால், ஃபஸ்ட்டு நம்ம நினைக்கிறது நம்ம மேலே நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கணும். அடுத்தது நம்ம எங்கே போகிறோமோ அந்த இடத்து மேலே நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கை கொடுத்தவர் கலைப்புலி தானி சார் அவர்கள். அவர் என்னை கூப்பிட்ட உடனே எனக்கு முதல்ல நம்பிக்கை வந்தது, கண்டிப்பாக வந்துட்டு இந்த அணி ஜெயிக்கும்னு சொல்லிட்டு. அடுத்தது என் அருமை தம்பி ஆர்கே செல்வமணி. அவர் ஏன் அருமை தம்பி என்றேன்னா, அவரோட நான் கிட்டத்தட்ட 10 வருஷமாக சின்னத்திரை தயாரிப்பாளர் சங்கத்தில் நான் ஒரு தலைவராக இருந்திருக்கேன். அத்தனை வருஷம் இருக்கணும்னா பெப்சியோட ஆதரவு இல்லாமல் இருக்கவே முடியாது. அதுக்கு துணையாக இருந்தவர் தம்பி ஆர்கே செல்வமணி. 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நாங்கள் கையெழுத்து போடும்போது கூட ஒரு பிரச்சனை இல்லாமல் அவங்களுக்கும் சாதகமாகவும் தயாரிப்பாளருக்கும் சாதகமாகவும் நாங்கள் கையெழுத்து போட்டிருக்கோம். எனக்கு நான் என்னை பற்றி சொல்லணுன்னா, நான் 25 வருஷமாக இருக்கேன். ஆனால் சின்ன திரையிலேயே நான் பார்த்துட்டு இருந்தேன். என்னை பெரிய திரைக்கு கொண்டு வந்தவங்க இவங்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்லணும். அதே மாதிரி இந்த நலன் காக்கும் அணிக்கு நீங்கள் உங்கள் அன்பான ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் பணிவாக வேண்டிக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். தேங்க்யூ. அரங்கத்தில் இருக்கிற கூட்டம் போன்ற வெளியே ஒரு கூட்டம் காத்துட்ருக்கு என்பதை மகிழ்ச்சியோடு உங்களுக்கு தெரிவித்து, அடுத்தது பொருளாளர் வேட்பாளராக களத்தில் இருக்கிற அருமை சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிற பெரியவங்க, நம்ம தயாரிப்பாளர் அனைவருக்கும் ஒட்டுமொத்த நலன் காக்கும் அணியை வெற்றி பெற செய்யணும். நன்றி, வணக்கம். சூழ்நிலையை புரிந்து கொண்டு சரியாக போஸ் பேசியிருக்கிறார், அவருக்கு வாழ்த்துக்கள். அடுத்தது துணைத் தலைவராக களத்தில் இருக்கிற அருமை சகோதரர் கமலக்கண்ணன் அவர்கள்.